3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுது. நீங்க ரேபிஸ்டுக்கு வந்து பேச வந்தீங்களா? வேற கேள்விகள் இருக்கா? வேற இது இருக்கா? இல்ல மக்கள் கேக்குறாங்கல்ல, அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட அம்மா வந்து அவங்கள நக்கல் பண்ற மாதிரி ட்வீட் போடுன்னு கேட்டீங்களான்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி கேள்வியை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க சொன்னதான் சார் சொல்றேன். ட்விட்டர் போடுங்க, நீங்க வந்து மெயில் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் எனக்கு பாருங்க எதுவுமே கேட்க கூடாதுன்றீங்களா? இது நீங்க பேசுங்கன்னு கூட அவங்க சொல்லக்கூடாதுன்றீங்களா? ஏன் சார் நாங்க எங்க பேசணுமோ அங்க பேசுவோம் சார். நாங்க பேசுறதுக்காக வரல சார், செய்யறதுக்காக வந்திருக்கோம் சார். இல்ல நீங்க அப்ப ஒரு இஷ்யூ நடக்கு, அதுக்கு நீங்க 15 நாள் இல்ல சார், அதுக்காக கன்சர்ன் நாங்க பதில் சொல்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி சொல்லுங்க, அப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. அவர்கள் சமாதிக்கு போயிருந்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்க பிடிச்சி இடிக்கிறான், ஓகேங்களா, பெரிய இந்த உசு வந்ததுனால ஒரு இதா இருக்குது. நான் பதில் சொல்லிட்டேன். பதில் சொல்லிட்டேன். 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதே கேள்வி கேட்டீங்கன்னா 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறேன். வணக்கம். நம்மோடு இன்று இருந்திருப்பவர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுது. நீங்க ரேபிஸ்டுக்கு வந்து பேச வந்தீங்களா? வேற கேள்விகள் இருக்கா? வேற இது இருக்கா? சிங்கப்பெண் படைய உருவாக்குறீங்க, அங்க போய் பேசுறீங்க. சோ இதே மாதிரி அந்த குழந்தை பாதிக்கப்படும் போது நீ ஒரு ட்விட் கூட போடல, நான் எந்த அறிக்கையும் விடல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அவங்க. சார் ஏதாவது பேசவா? நீங்க நான் வந்து சிஎம் இல்ல சார். நீங்க சொல்றதுன்னா நான் சிஎம் கிடையாது, புரிஞ்சுங்களா? உங்க அப்பா செய்வாரு, நீங்க சொன்னதுன்னா உங்க அப்பா செஞ்சதுனாலதான், உங்க மைத்துன சொன்னதை உங்க அப்பா செஞ்சதுனாலதான் உங்க அப்பா இன்னைக்கு லுங்கி கட்டிட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு, புரிஞ்சுங்களா? நீங்க சொல்றதுன்னா செய்யறதுக்கு நான் ஆளு கிடையாது. ஐ மீன் சிஎம் வந்து ஆளு கிடையாது, புரிஞ்சுங்களா? அப்புறம் இல்ல மக்கள் கேக்குறாங்கல்ல, அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட அம்மா வந்து சிஎம் சார் நீங்க பேசுங்க, ட்வீட் போடணும்னு கேக்குறாங்களா? சார் நீங்க பேசுங்க. சரி சார், இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். இப்ப எனக்கு வந்து 1000 நீங்க வந்து அவங்கள நக்கல் பண்ற மாதிரி ட்வீட் போடுன்னு கேட்டீங்களான்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி கேள்வியை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல அவங்க நீங்க சொன்னதான் சார் சொல்றேன். ட்விட்டர் போடுங்க, நீங்க வந்து மெயில் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் எனக்கு பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், புரிஞ்சுங்களா? அதை நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அப்புறம் இல்ல சிஎம் சார் வந்து சிஎம் சார் அப்ப எதுவுமே கேட்க கூடாதுன்றீங்களா? இது நீங்க பேசுங்கன்னு கூட அவங்க சொல்லக்கூடாதுன்றீங்களா? ஏன் சார் நாங்க எங்க பேசணுமோ அங்க பேசுவோம் சார். நாங்க பேசுறதுக்காக வரல சார், செய்யறதுக்காக வந்திருக்கோம் சார், புரிஞ்சுங்களா? பேசுறதுக்காக இங்க இடமே கிடையாது சார். இங்க செய்யறோம் சார், இங்க எல்லா விஷயத்திலுமே செய்வோம் சார், புரிஞ்சுங்க? நீங்க பேசி நோ வந்து இந்த சும்மா வாய்ஸ் ஓடுவாலே கிடையாது. ஒன்லி ஸ்ட்ரைட்டா வந்து நடவடிக்கை கொடுக்கலாம்ல. எது சார்? சார் நீங்க கேக்குற கேள்வியே வந்து இல்ல ஒரு இதா இருக்குது. நான் பதில் சொல்லிட்டேன். பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் அரசியல் பிரச்சனை இருந்துச்சு. இப்ப 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதே கேள்வி கேட்டீங்கன்னா 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல நீங்க அப்ப ஒரு இஷ்யூ நடக்கு, அதுக்கு நீங்க 15 நாள் இல்ல சார், அதுக்காக கன்சர்ன் நாங்க பதில் சொல்ற வேண்டிய அவசியம் கிடையாது, புரிஞ்சுங்களா? சொல்லுங்க, அப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. நீ கேக்குறதுக்குன்னா, அதாவது ஃபிளாப் கேக்குறதுக்குன்னா எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சரி சார். அப்புறம் சட்டமன்ற இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏன் இப்ப வெளியிடணும் அப்படின்னு. அப்புறம் எப்ப வெளியிடணுமா? சரி, அதை நீ எங்க போய் சொல்லணும்? நாங்க திட்டங்களை செயல்படுவோமா இல்லையா அப்படிங்கிறது நீ எப்ப 1000 ரூபாய் கொடுத்த? 26 மாசத்துக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்ச, புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? கஜானா காலின்ன, ஓகேங்களா? இன்னைக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? 38 நாள் ஆயிருக்கு. 38 நாள் ஆன உடனே நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க, புரிஞ்சுங்களா? இந்த கேள்வினா உன்னைய பார்த்து நீனே கண்ணாடியில கேட்டுக்கணும் சார். நீங்க கேக்குறது உண்மையிலே சொல்றேன், என் டைம் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நான் 30% வந்து சிஎம் சாருக்கு வந்து முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கமிஷனா போகுது. சோ அதெல்லாம் நான் நிப்பாட்டிட்டு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதெல்லாம் வெள்ளையறிக்கையில என்ன காமிச்சீங்க? டிஎம்கே பத்தி குற்றம் சொல்லியிருக்காங்களா? புரிஞ்சுங்களா? he has compared only with other states and the national average how it has come down
and how it has come up and how the debts has increased. டெட் வாங்கின கடனும் வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்களுக்காக வாங்கல, அது வந்து துயர செலவுகளுக்காக வாங்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசி 2 பேஜ் வந்து இது நம்பிக்கையை தளர விடாதீங்க, நாங்க கண்டிப்பாக இதை கொண்டு வருவோம் மேல அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் 2 சைடு. புரிஞ்சுங்களா? இதுதான் கிளாரிட்டியான ஒரு வெள்ளை அறிக்கை. புரிஞ்சுங்களா? வெள்ளை அறிக்கை கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை பத்தி பேசுறதுக்கே வந்து திமுகவுக்கு அருகதை இல்லை. ஓகேங்களா? திமுகவுக்கு அருகதை கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து அந்த அசோசியேஷன், நாட் ஒன் மெம்பர் ஆஃப் இட், அசோசியேஷன் ஒரு என்ஓசிக்கும் 25 லட்சம் ரூபாய் நாங்க திமுக கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2500 ஸ்கூல் சேர்ந்து சொல்லியிருக்கு. புரிஞ்சுங்களா? எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க புதுப்பிக்கிறதுக்கு. புரிஞ்சுங்க? இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸோட நார்ம்ஸ் மட்டும் இருக்கு. இன்னைக்கு ஐசிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, ஐபி ஸ்கூல் இருக்கு, ஐஜிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. ஒரு அசோசியேஷனும் வந்து சொல்லுச்சு அப்படின்னா இங்க வந்து லஞ்சம் வாங்கப்படலன்றத ஒண்ணு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் த கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட். புரிஞ்சுங்களா? ஏன் இன்னொருத்த வாங்கினா இன்னொருத்த இங்க வாங்கல அப்படிங்கிறது. ரோடு கான்ட்ராக்டர்ஸ்க்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்னும் எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தட்ஸ் கம்ஸ் அண்டர் த மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. புரிஞ்சுக்கலாம்? இதுனா ஒரு கிளாரிட்டி. புரிஞ்சுக்கலாம்? இந்த கிளாரிட்டினா வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வியை வந்து கரெக்டா வைங்கன்னா சொல்றேன். இந்த பிளாப் கொண்டு வந்து வைக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா பான்பராக்கு தூக்கிட்டு போறவங்க, உள்ளுக்குள்ள சட்டை கிழிச்சு திரியறவங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீனிங்லெஸ் ஒரு இது. இல்ல, வெள்ளை அறிக்கை அவங்க வந்து திமுக அரசு இது வரைக்கும் நிதியெல்லாம் சரியா பயன்படுத்திருக்காங்கன்னு அமைச்சர் சொன்னதான் அவங்க சொல்றாங்க. ஆமா, அது அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். புரிஞ்சுங்களா? வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா வெள்ளை பேப்பரை தூக்கி போட்டவங்க தானே நீங்க. வெள்ளை அறிக்கைன்னு கேட்டா அந்த வளர்ந்து கேட்ட வார்த்தை இருக்கானே வெள்ளை சார், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள் அவமானப்படுத்துற விஷயம் சார். புரிஞ்சுங்களா? வெள்ளை அறிக்கைங்கிறது இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. புரிஞ்சுங்களா? அன்னைக்கு வெள்ளை பேப்பரை தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா? அதோட மோசமா அவங்க இன்னைக்கு ஒண்ணுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் செக்ரட்டரி சித்திக்கும், ஓகேங்களா, அமைச்சர் மரிய வில்சன், இவங்கன்னா வந்து அவங்க டீம் எல்லாமே சேர்ந்து உட்காந்து இவ்வளவு நாள் ஆலோசிச்சு தமிழ்நாடோட மொத்த கடனும் ஹிஸ்டரி இவ்வளவுதான், அவங்க போட்ட பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா பொய் அப்படின்ற, பட்ஜெட்ல சொன்னப்பட்டதுன்னா பொய் அப்படின்றத வந்து கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிட போகுது. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஃபார் யுவர் எக்ஸாம்பிள் இபி நீங்க எடுத்தீங்கன்னா இபிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இபி போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து தனியார்ட்ட இருந்து வந்து கரண்ட்டை வாங்கி இங்க வந்து கொடுக்குறோம். 26 கம்பெனி அப்ளை பண்ணிருக்கு. 26 கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா 11 ரூபாய்க்கோ 12 ரூபாய்க்கோ தான் எங்களால ஒரு யூனிட் கரண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா they are given it as a party fund to so and so people. புரிஞ்சுங்களா? மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில காசு கொடுத்துருப்பாங்க, அமைச்சருக்கு காசு கொடுத்துருப்பாங்க, எல்லா அந்த செக்கை கட் பண்ற ஆபீசர் வரைக்கும் காசு கொடுத்துருப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணுது. இன்னைக்கு வந்து 12,50,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர் 7,50,000 நார்மலா விக்குது. நீங்களும் போய் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அப்படின்னா இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்றோம்னா அதை கண்டிப்பா 7 கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்கணும். நீங்களும் வாங்குற ரேட்டோட இன்னும் கம்மி பண்ணிருக்கணும். அப்படிங்கும் போது இந்த கடன் சுமையான ஏத்துனது யாரு? இதெல்லாம் தனித்தனி அறிக்கையா தனித்தனி டிபார்ட்மெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் நாங்க வரவே ஆரம்பிக்கல. நாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாதகத்தை எழுதவே ஆரம்பிக்கல சார். எழுத ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஜாதகத்தோட முடிவும் நீங்க எங்க இருப்பீங்கிறது தெரியும். அப்புறம் தொடர்ந்து அவர் உதயநிதி அவர்கள் வந்து சோபா மாடல்ங்கிறத ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காப்புல. இடையில ஒரு முந்த நாள் கூட 5 சீட்டு சோபா மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு கட்சியும் அங்க இருந்து வெளிவர போகுதுங்கிற அறிகுறியா என்னன்னு தெரியல, அது சொல்லியிருந்தார். தொடர்ந்து அதிமுகவில் உள்ள முக்கியமான தலைவர், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே தொடர்ந்து டிவிகே பக்கம் வர்றதும், ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டிவிகே வந்து ஒரு அதிமுக மாதிரி தான் அது அப்படின்னு சொல்றதும், ஒருவேளை அதிமுகவை அபகரிக்கிறதுக்கான வழியா இது, இல்ல அவங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு? அபகரிக்கிறதுக்கான வழின்னா வந்து யாரையாச்சும் வந்து ரிசார்ட்ல போய் தங்க வச்சு கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்தாங்களா? சொல்லுங்க, எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க சார் அட்லீஸ்ட். இல்ல ஓகேங்களா? எப்படி வந்து நிக்கிறாங்க? அடிச்சு புடிச்சிட்டு வந்து கியூல நின்று கதவை திறந்தா போதும் தியேட்டர் உள்ளுக்குள்ள போய் படம் பார்க்கணும் அப்படின்னு. அது உண்மைதான். புரிஞ்சுங்களா? அவ்வளவு ஆர்வத்தோட வரவங்கள நீங்க வேணாம்னு சொல்லுவீங்களா? புரிஞ்சுங்களா? அதுக்கு இதே பதில். இன்னொன்னு ஒரு சோஃபா மாடல் அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு, நான் வேணா சோஃபா வந்து கிழிச்சு பார்த்துக்கோயா அப்படின்னாரு. புரிஞ்சுக்கலாம்? இன்னொன்னு அவங்க சொன்ன விஷயத்துக்காக சொல்றேன். இன்னொன்னு நான் வந்து ஆள்மையை பயன்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோஃபா மாடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உட்கார வச்சு பேசுறதுதான்
அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்க ஊர்ல வந்து நீங்க சேர்மனா இருந்தா கூட நீங்க வந்து பிளாஸ்டிக் சேரும் கீழேயும் போட்டு உட்கார வைக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? இந்த அரசு எல்லாத்துக்கும் சம உரிமை கொடுக்குது. புரிஞ்சுங்களா? இந்த முதல்வர் தான் வந்து முதல் முறையாக ஒரு முதல்வர் வந்து IUML ஆபீஸுக்கு, VCK ஆபீஸ்க்கு, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு, ஓகேங்களா, மதிமுக அவரோட வீட்டுக்கு, புரிஞ்சுங்களா, மற்றும் வந்து காங்கிரஸ் ஓட ஆபீஸ்க்கு, எல்லா ஆபீஸ்க்கும் சென்ற ஒரே முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா CM விஜய் சார். சோ அப்படிங்கும் போது அவர் வந்து தோழமை கட்சியை வந்து தோள் கொடுத்து வைக்கிறார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து இன்ன வரைக்கும் இன்னைக்கு வந்து நீங்க ஆண்ட கட்சி நீங்க வந்து ஆண்ட பரம்பரை மாதிரி தான் நீங்க ஆளணும்னு விரும்புறீங்க. புரிஞ்சுங்களா? அந்த விஷயத்தை வந்து உடைச்சிருக்காரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தோள் கொடுத்து தோழமையா இருக்காரு. காயிதே மில்லத் அவர்கள் சமாதி அவருக்கு போயிருந்தாலும் சரி, ஓகேங்களா, இங்க பிடிச்சி இடிக்கிறான். ஓகேங்களா? பெரிய இந்த உசு வந்ததுனால. புரிஞ்சுங்களா? ஆனா CM சார் வரும்போது எப்படி இருந்துச்சு? அவங்க எல்லாம் அரவணைச்சு கைப்பிடிச்சு எல்லாருமே வந்து பேசும்போது யாரு என்னன்னு கூட தெரியாது. தலைவர்கள் மட்டும் இல்ல, மற்றவர்கள்ட்ட எல்லாத்துட்டையும் எவ்வளவு பண்பா நடந்துட்டு பண்பா போறாரு. இந்த பண்பு தான் வந்து அவங்களுக்கு வந்து வைத்தறிச்சலா இருக்குது. நேற்று கூட ஒரு இதுல சொன்னேன், ஜெலுசல் குடிங்கடா 3 வேளை அப்படின்னு. புரிஞ்சுங்களா? எங்க நாட்டு வைத்தியமா சொல்லுங்க அப்படின்னாங்க. துளசி இலையும், ஓகேங்களா, கொஞ்சம் கத்தாலையும், ஓகேங்களா, மோரும் கலந்து, ஓகேங்களா, டெய்லி 3 வேளை குடிங்க. அப்பதான் உங்க வைத்தறிச்சல் நிற்கும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.